வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, ஹெல்த்தியான வெஜிடபிள் ரவா கிச்சடி. இதுக்கு முதல்ல ஒரு வானொலி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு டம்ளர் ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. டபுள் ரோஸ்டட் ரவையாக இருந்தால் கூட நீங்கள் வறுத்து செஞ்சிங்கன்னா தான் கிச்சடி ரொம்ப போலன்னு டேஸ்ட்டாக வரும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உப்புமா கிடையாது, கிச்சடிக்கு இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் 1க்கு 3ன்ற அளவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. எந்த டம்ளர்லேயோ கப்புலேயோ நீங்கள் ரவை அளந்தீங்களோ அதே டம்ளர் கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றி இழந்தால் தான் இது கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு தண்ணி கொதிக்குதோ அந்த அளவுக்கு கிச்சடி போலன்னு வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு இல்லை 1 டம்ளர் ரவைக்கு நாங்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். 3 பச்சை மிளகாவை கீறி நல்லா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கும் போதே நம்ம ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், நூக்கோல், உருளைக்கிழங்கு, நாங்கள் இந்த 4 காய்கறி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த காய்கறி தேவையோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வதக்கின அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணோடனே 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நாங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் விற்கிற கெமிக்கல் பச்சை பட்டாணி கிடையாது. அந்த காஞ்ச பட்டாணியை ஏற்கனவே நாங்கள் வேக வச்சுருக்கோம். இங்கே தண்ணி நல்லா கொதித்தோடனே அந்த தண்ணியை எடுத்து அந்த காய்கறியில் ஊற்றுங்க. இந்த காய்கறி ஓரளவுக்கு தான் வேகணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா கிச்சடி நல்லா இருக்காது. கொஞ்சம் சாப்பிடும் போது நறுக்குன்னு காய்கறி இருக்கணும். அதனால ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி ரவையை ஊற்றி கை விடாமல் கலரணும். வீடியோவில் நாங்கள் எப்படி காட்டுறோமோ அப்படி நீங்கள் கலந்தால் மட்டும்தான் கிச்சடி டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி கிச்சடி ரொம்ப இறுகி போயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சிலையும் இருக்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா இந்த ரவா ரொம்ப சுவையான, டேஸ்டியான, சிம்பிளான ரவா கிச்சடி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.